தாம்பிரவருணி ஆற்றில் ஓர் ஆராய்ச்சி. திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மகாதேவி அருகில் ஓடும் தாம்பிரவருணி ஆற்றினை பொருணை மைந்தன் ஷாஜி காஜா முகைதீன் நிறுவனத் தலைவர், தாம்பிரவருணி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் சட்ட ஆலோசகர் சுதர்சன், துணைத் தலைவர் டாக்டர் ஜபருல்லா, அருவி பவுண்டேஷன் மைக்கேல், ஆசிரியை சரிதா இவர்களுடன் தமிழன் உதயம் ஆசிரியர் சௌ திருவள்ளுவன் ஆகியோர் கூட்டாக இணைந்து ஆய்வு மேற்கொண்டனர். வரலாற்று சிறப்பு மிக்க தாம்பிரபரணி ஆற்றின் இருபுறமும் மருதை மரங்கள் நிறைந்த பகுதியில் ஆய்வு செய்தபோது, இந்த பகுதியினை சுற்றுலா தளமாக மாற்றிட மத்திய மாநில அரசுகள் முன் வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதுமட்டுமின்றி அரசுகளுக்கு கூடுதலான வருவாய் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தொழிற்சாலை கழிவுநீர் தாம்பிரவருணி ஆற்றில் பெருமளவில் கலப்பதால் இந்த பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு அலர்ஜி, பேதி ஏற்படும் சூழல் உள்ளது. இதனை தடுக்க அரசு உரிய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் ஆகும். இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியாக மருத்துவ குணம் கொண்ட மருதமரங்கள் நிறைந்த ஆற்றின் கரையோரங்களில் கழிப்பறை, குளியலறை, பெண்கள் ஆடை மாற்றும் அறை, இவ்வாறு சில வசதிகளையும் பொதுமக்கள் அமர்ந்து இளைப்பாறிய போதிய இருக்கைகள் அமைத்திட்டால் மிகவும் பயன் உள்ளதாக இருக்கும். சேரன்மகாதேவி பேரூராட்சி முதல் அப்பர் வெங்கடாசலபதி கோவில் வரை தரமான தார் சாலை அமைக்க பேரூராட்சி நிர்வாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆற்றின் இருபுறமும் சுமார் 100 மீட்டர் அளவிற்கு படித்துறை அமைத்திட வேண்டும். மேலும் ஆற்றாங்கரைக்கு செல்வோர் பாலித்தீன் பைகளை கொண்டு செல்லாமல் தவிர்க்க பேரூராட்சி நிர்வாகம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். புனிதமிக்க பொருணை தாயினை போற்றி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்பதை மக்கள் உணரும்படி செய்ய அனைவரும் முன் வர வேண்டும். 2023, 2024 ஆண்டுகளில் கரைபுரண்டு ஓடிய பெரும் வெள்ளத்தில் ஆற்றின் இருபுறமும் இருந்த மரங்கள் வேரோடு சாய்ந்து அடித்துச் செல்லப்பட்ட மரங்கள் இன்றளவும் அகற்றப்படாமல் உள்ளது. எனவே அரசு முனைப்புடன் செயல்பட்டு போர்க்கால அடிப்படையில் ஆற்றில் மிதக்கும் மரங்களை அப்புறப்படுத்தி ஆற்றின் தூய்மையினை பேணிகாக்க அரசு முன்வர வேண்டும். ஆற்றில் மணல் எடுப்பதை தடுக்க வேண்டும். ஒரு சட்டி மணல் எடுத்தால் கூட 10,000 அபராதம், 6 மாதம் சிறைத்தண்டனை வழங்க வேண்டும். இந்த சட்டம் அண்டை மாநிலமான கேரளாவில் செயல்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. விரைவில் நெல்லை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்து ஆய்வு செய்து அதன்பின் பொருணை நதியின் சுற்று சூழல் பாதுகாப்பு இயக்கம் மூலம் கோரிக்கை மனுவை சேரன்மகாதேவி பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் தமிழக அரசு இடமும் அளிக்க உள்ளோம் என்று இயக்க நிர்வாகிகள் கூறினர். திருநெல்வேலி மாவட்டம் சேர்மகாதேவி பேருந்து நிலையத்திற்கு எதிரில் ஒரு மிகப்பெரிய கழிவுநீர் ஓடை இருக்கின்றது. ஆனால் இந்த கழிவுநீர் ஓடை மூடப்படாமல் அப்படியே திறந்த நிலையிலேயே இருக்கின்றது. இதனால் கொசுக்கள் பரவது மட்டுமல்ல, இந்த பேருந்து நிலையத்தில் வருகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியிலே வந்து தவறி விழுந்து விபத்து ஏற்படுகின்ற அபாயம் காத்திருக்கின்றது. ஆகையால் பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக துரிதகதியில் செயல்பட்டு இந்த கழிவுநீர் ஓடைக்கு ஒரு தடுப்பு சுவர் அமைத்து அல்லது மூடி மக்களை பாதுகாத்திட வேண்டும் என்று தாமிரபரணி சுற்றுச்சூழல் இயக்கத்தின் சார்பில் நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் தாமிரபரணி சுற்றுச்சூழல் இயக்கத்தின் சார்பில் சேரன்மகாதேவி அப்பன் வெங்கடாசலபதி ஆணையத்தில் பின்புறம் அமைந்துள்ள மருதமல பூங்காவின் அருகில் தாமிரபரணி கரையோரம் அமைத்திருக்கின்ற படித்துறை இல்லாமலே மக்கள் குளித்துக் கொண்டிருக்கின்ற பகுதியை நாங்கள் பார்வையிட்டோம். அந்த பகுதி ஒரு எழிலான பூங்கா. குறிப்பாக மருத மரம் என்பது இதயத்திற்கு நல்ல இதமான காற்றை வழங்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா. அந்த காலத்திலே இயற்கை ஆர்வலர்களால் உருவாக்கப்பட்டு அந்த மரங்கள் வெள்ளங்களில் அடித்து செல்லப்பட்டு அப்படியே ஆற்றி விழுந்து ஆற்றில் வருகின்ற வெள்ளங்களை தடுக்கின்ற விதமாக சீர்கட்டி இருக்கிறது. அதனை உடனடியாக சீரமைத்து விழுந்து கிடக்கின்ற மரங்களை அப்புறப்படுத்தி அந்த மருதமர பூங்காவை நல்ல முறையில் பராமரித்து சேரன்மகாதேவி பேரூராட்சிக்கு வருமானம் வரக்கூடியது மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் மாலை வேளையில் அந்த பகுதியாக இயற்கையான காற்றை சுவாசிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இந்த பகுதியிலே பல்வேறுபட்ட ஏழை எளியோருக்கு வலியோருக்கு நாள்தோறும் உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் மைக்கேல் அவர்கள் நாள்தோறும் இந்த பகுதியை வாழ்கின்ற வலியோருக்கு உணவு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவரது சேவையும் தாமிரபரணி சுற்றுச்சூழல் சேவையாக நாங்கள் வெகுவாக பாராட்டுகிறோம். நாங்கள் இப்போ ஆய்வு
செய்தோம். இந்த ஆய்வு வல்லுநர் அவர்கள் அழகாக பேசினார்கள். அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்தலமாக ஏற்கனவே சுற்றுலாத்தலமாக இருந்த இடமாக இருந்தது. பல ஷூட்டிங், சினிமா ஷூட்டிங், தமிழ் சினிமா ஷூட்டிங் நடந்தது. இந்த பேராட்சி வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் படித்துறைகள் 100 அடிக்கு 2 படித்துறை கட்டினால் மக்கள் இல்லாமல் இன்னும் மக்கள் அதிகமாக பயன்படுத்தலாம். அந்த சுற்றுலாத்தலத்துக்கு அரசுக்கும் நல்ல லாபமும் கிடைக்கும். நாங்கள் இப்போ ஆய்வு செய்தோம். உங்களுக்கு நாங்கள் வீடியோ மூலமாக இதை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். மக்களும் இதுக்கு வந்து உடந்தையாக வரணும். மக்கள் இல்லாமல் ஒன்றும் செய்ய, ஆட்சியாளர் வச்சு ஒன்றும் செய்ய, அதிகாரியை வச்சு ஒன்றும் செய்ய, மக்கள் திரண்டு வந்து ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்று தாமிரபரணி சுற்றுலா எதிர்ப்பு சார்பாக கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நண்பர் தாமிரபரணி சுற்றுலா பக்கத்துடைய ஆலோசகர் மட்டும் இல்லாமல் நண்பர் மைக்கிள் அவர்கள் வந்து தினசரி பேருக்கு உணவு வழங்கியிருக்கிறார். அது மட்டும் கொரோனா காலத்தில் அவர் செய்த சேவைன்னா ஒரு மனித நேயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்ச்சியெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை நம்மளோட இணைத்து, மக்களை இணைத்து நம்ம ஒரு எழுச்சியை, ஒரு புதியதொரு எழுச்சியை நம்ம உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தாமிரபரணி சுற்றுலா பாதுகாப்பு நம்முடைய துணைத் தலைவர் ஜவஹர்லால் அவர்கள் இருக்காங்க. அவர்கள் சித்த மருத்துவத்துடைய மருத்துவ இதாகவும் இருக்கிறார். அவருடைய சில வார்த்தைகள் இருக்கிறார். பொதுவாக வந்து அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக வந்து இந்த மரத்துக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த மருத மரத்தினுடைய அந்த காற்று சுவாசத்தினாலே நமக்கு வந்து இருதய தலங்கள் உண்டாகும். அதே போல் முன்னோர்கள் சொன்ன மாதிரி நுரையீரலுடைய ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கும். இன்றைய கொரோனா காலத்தில் நுரையீரல் தான் முக்கால்வாசி மக்களுக்கு பாதிக்கப்படுது. அப்போ அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட, இருதயம் சம்மந்தப்பட்ட அந்த நோய்கள் வந்து குணம் கிடைக்கும். அது அருமையான மருத மரங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 மரங்கள் கிட்ட இருக்குது அந்த இடத்துல. அந்த மரங்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த தண்ணியில் ஃபுல்லாக அடித்து அதை கம்ப்ளீட்டாக ஒரு 16 மரம் நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம், ஷூட் பண்ணியிருக்கிறோம். அண்ணன் சுதர்சன் தலைமையிலையும் ராஜாமேதியின் தலைமையிலையும் நாங்கள் அதை போய் பார்வையிடும் பொழுது அந்த மரங்களை அடித்து அந்த மரம் வந்து ஆற்ற வந்து அந்த தண்ணீர் போக்குவரத்து இல்லாமல் பாலத்தை அடைச்சிட்டு நிற்கிது. இன்னும் வந்து அதை வந்து இன்னும் தூய்மைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அதே போல் சேர்மாதேவி ஐயா சொன்ன மாதிரி, சுதர்சன் ஐயா சொன்ன மாதிரி, சேர்மாதேவியில் அந்த பஸ் ஸ்டாண்டு ஓரத்தில் பெரிய ஒரு ஓடை இருக்குது, கழிவு நீர் ஓடை. இந்த ஓடையில் ஏற்கனவே நிறைய பேர் அசுத்த நீர்லாம் போட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஆற்றுக்கு போயிட்டு இருந்து இப்போ ஓடை காணல. ஆனால் அந்த அசுத்த நீர் 1-2 வரதான் செய்து உள்ள. அது கொசு மற்ற எல்லாமே ஐயா சொன்ன மாதிரி, சுதர்சன் ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே வருது, பிரச்சனைகள் வருது. அது இன்னும் மூடப்படாமல் இருக்குது. சப்போஸ் இதே மாதிரி ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு குழந்தைகள் விழுந்துச்சுன்னா, அப்பந்தான் அந்த அரசாங்கம் வந்து அதை ஏறெடுத்து பார்க்கும் போல தெரியுது. அதனால் இது வந்து தென் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த அரசுக்கும், தமிழ்நாடு அரசுக்கும், மத்திய மாநில அரசுகளுக்கும் நான் இதை வந்து ஒரு கோரிக்கையாக எடுத்து வைக்கிறேன். இதை கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள். இது பொதுநல காரியம், எல்லோரும் பார்க்கணும். கார்பரேஷனு, அப்புறம் அதே போல் பொதுப்பணித்துறை எல்லாருமே இது கவனிக்க வேண்டிய, உற்று நோக்கக்கூடிய ஒரு செயல். அதனால் மேற்கொண்டு நாங்கள் இன்றைக்கி ஆதரவற்ற முதியோர் இதை பார்க்க வந்தோம். கண்ணியத்துக்குரிய மைக்கேல் அவர் வந்து தினமும் அதில் உணவு வழங்கிட்டு இருக்காரு. அந்த ஓடை பக்கத்தில் தான் அந்த உணவு வழங்கிட்டு இருக்காரு. இந்த ஓடையை தயவு செய்து சரி பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கையாக தான் நாங்கள் வைக்கிறோம். இது வந்து பொதுநல காரியம். இதை வந்து மத்திய மாநில அரசு இதை டேக்கர் எடுக்கணும். இதைத்தான் நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.